ரெசிபியோட வந்திருக்கோமோ பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் அரிசி, பருப்பு, இஞ்சி, கருவேப்பிலை, பட்டை மிளகா, குருமிளகு, நெய். இப்போ பார்த்திங்கன்னா நான் பருப்பையும் அரிசியும் நல்லா குழையிற மாதிரி நல்லா சூப்பராக வேக வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சிடலாம். தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். இது வாங்கி ஒரு மாதம் அப்படி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். கணக்கான அளவு எடுத்துக்கோங்க. இதில் கடுகு, வெந்தயம், சீரகம் இது எல்லாமே போட்டுடலாம். தேவையான அளவு கொஞ்சம் உள்ள போட்டுட்டா போதும். அது வெடிக்கும் போது குருமிளகு, பட்டை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் கிண்டி வச்சுக்கணும். தாளிப்புக்கு தெரியும், அது மாதிரி செஞ்சால் போதும். பார்த்திங்கன்னா தாளிப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை அப்படியே இதை குத்திட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவில் தான் வேகணும். நல்லா குழஞ்சமாக தெரியுதா? சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி எப்படி செய்யணும்னு தான் காட்ட போகிறேன். தேங்காய் சட்னி, வரமிளகாவும் தேங்காயும், 4 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பட்டை மிளகாய், தேங்காய், கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போலாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. தண்ணி எவ்வளோ வேணும் அவ்வளோ சேர்த்துக்காச்சு. அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். அது அப்படியே போட்டுக்கணும். அப்போ சுவையான பொங்கலும் அதுக்கு தேவையான சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஒன்றொரு இதோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை. சேனல் உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.